கொன்னுட்டீங்க ப்ரோ. ஆக்சுவலா சத்தியமா சொல்றேன், படம் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் கொஞ்சம் லேட்டா ரிவ்யூ பண்றதுக்கு காரணம், எல்லாருமே படம் பார்த்துட்டீங்கன்னா நான் சொல்ல வரது உங்களுக்கு என்னன்றது புரியுன்றதால லேட்டா வீடியோ போட்டிருக்கேன். ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, டான் படம் கூட கம்பேர் பண்ணி டேரக்டர் ரொம்ப சாவடிச்சிட்டீங்க ப்ரோ. ஆனா உண்மையை புரிஞ்சுக்குங்க, டான் வேற, டிராகன் வேற. டிராகன் வந்து டானை விட ஒரு 2 படி மேல வந்துருச்சுன்றது தான் சொல்லணும். ஏன்னா டிராகன்ல வேற லெவல் ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற மாதிரி கொடுத்திருந்தாரு. ஸ்கிரீன் பிளே, இந்த ரைட்டிங் ஆகட்டும், அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயம் ஆகட்டும், காமெடி, ரொமான்ஸ், ஃபைட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மைனஸ் கூட கிடையாது. படத்துல பிரதீப் ரங்கநாதன் வாழ்ந்திருக்காப்ல. பட் லவ் டுடே, கோமாளி இதெல்லாம் கம்பேர் பண்ணி வரும்போது, கோமாளில நம்ம தலைவன் டைரக்டர், லவ் டுடேல ஹீரோ. லவ் டுடே ஹீரோ வரும்போது எல்லாருமே இவர் ஹீரோவான்ற அளவு கேள்வி கேட்டாலும் படம் அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தது. அதை விட இப்ப பிரம்மாண்டமான ஒரு லெவலுக்கு அவர் போயிருக்காருன்னு தான் உண்மை. ஏன்னா டிராகன் படம் வேற லெவல்ல இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, பிரதீப் அடுத்த எஸ்கேவா இல்ல எஸ்கேக்கு அப்புறம் பிரதீப்பா என்னன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு கோலிவுட்க்கு இன்னொரு தனுஷ் கிடைச்சிட்டாருன்றது தான் உண்மை. நான் ஏன் தனுஷ்னு சொல்றேன்ட்டு என்ன மாதிரி அவரை தனுஷ் மாதிரி ஃபீட் பண்ணவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.